இன்றைக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். இது கேட்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். இது கேட்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் என்ன இது எனக்கு ஒரே மாதிரி தானே இருக்காரு, இவர் ஏன் குழப்பறாருன்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியும். உலகம் சொல்லுகிறது, the world says love is God. இந்த உலகம் சொல்லுகிறது அன்புதான் கடவுள். கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு, கரெக்ட் தானே? என்னங்க சொல்றீங்க, கரெக்டா தப்பா? இந்த உலகம் சொல்லுகிறது என்ன பாருங்க, என் கண்ணை பாருங்க. இந்த உலகம் சொல்லுகிறது அன்புதான் கடவுள், அன்பே சிவம். கேட்டிருக்கீங்களா? யாரும் கேட்காம இருக்க மாட்டீங்க, சும்மா அப்படியே தெரியாத மாதிரிலாம் சும்மா இருக்காதீங்க. அன்பே சிவம் என்று சொன்னா கடவுளை குறிக்கும். சிவம் என்றால் கடவுள். நம்ம கடவுளுக்கும் சொல்லுவோம், சமஸ்கிருத வார்த்தை நினைக்கிறேன். அன்பே சிவம். இந்த உலகம் சொல்லுது அன்பே சிவம். லவ் இஸ் காட். லவ் தான் கடவுள். ஆனால் வேதம் அப்படி சொல்லல. காட் இஸ் லவ் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நான் சொல்ல உங்களுக்கு புரியும். காட் இஸ் லவ், அன்புதான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னா, அன்பு காட்டுறவங்க எல்லாருமே எனக்கு கடவுள் ஆயிடுவாங்க. அப்படிதான் ஆக்கி வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு. அன்பு காட்டுற என் புருஷன் கடவுள், அன்பு காட்டுற என் பொண்டாட்டி கடவுள், அன்பு காட்டுற என் அம்மா கடவுள், அன்பு காட்டுற என் அப்பா கடவுள். ஏன்னா அன்பு கடவுளாச்சே. புரியுதுங்களா? ஏன்னா அன்பு கடவுளாச்சே. என்னை என் புருஷன் எவ்வளவு நேசிக்கிறாரு பாத்தீங்களா? என்னை என் பொண்டாட்டி எவ்வளவு நேசிக்க. உன்னை விட்டு வேறு யாரையும், உன்னை நான் வானளவுக்கு நேசிக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம். இந்த உலகமே அழிந்து போனாலும் உன் மீது இருக்கிற அன்பு ஒழியாது. ஆனா அப்பப்ப டிகிரி மிக்கிரி பண்ணிட்டு இருப்பான், அப்படியெல்லாம் கதை விட்டுட்டு இருப்பான். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க என் புருஷன் தான் கணவனே, கண் கண்ட தெய்வம். கவனிங்க, ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன வார்த்தை தான். லவ் இஸ் காட். கேட்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா காட் இஸ் லவ் என்று சொல்லுவதற்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு, பெரிய மாற்றம் இருக்கு. அப்ப நான் அதை நம்பி பின்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில பெரிய காரியம் மாற்றங்கள் பாருங்க. அதற்கான ஆதார வசனங்கள் கொடுக்கிறேன். லவ் இஸ் காட் அல்ல, லவ் காட் இஸ் லவ். கவனிங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:7-12 வரைக்கும் வாசிக்க முடியுமா? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவுள். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அவ்வளவுதான். தேவனே அன்பாகவே இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? இங்க என்ன வசனம் சொல்லி இருக்கிறது, நான் அதை தான் போட்டிருக்கிறேன். இவர் என்ன வேற ஏதோ சொல்றாரு சொல்லக்கூடாது. அன்பில்லாதவன் யாரை அறியான்? அப்போ அன்பு உங்களுக்குள்ளாக இருக்கணும். தேவனை குறித்து என்ன சொல்லியிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு தேவன் அல்ல, தேவன் அன்பாக இருக்கிறார். இதில் இருக்கிற வித்தியாசத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லணும் எப்பயுமே. என் அன்பு தேவனா ஆயிட முடியாது. லவ் இஸ் காட் என்று சொல்ற விஷயங்கள் அப்படி லவ் யாரெல்லாம் காண்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் கடவுள் ஆக்கிக்கிட்டே இருப்பேன். ஆனா God is love என்றால் நீ காட்டுகிற அன்பு அது கடவுள் உனக்குள்ளாக வைத்திருக்கிற அன்பு. கவனிங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 1 யோவான் 4:16 அதே வசனத்திலே இருக்கு பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் தெரிஞ்சிடுச்சா? அப்போ லவ் இஸ் காட் இல்ல, காட் இஸ் லவ். நம்முடைய தேவன் தான் அன்பு.
இந்த இயேசுதான் அன்பு. யோசிச்சு பாருங்க, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் எவ்வளவுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. தனது ஜீவனையே பலியாகி என்னையும் உங்களையும் கொடுத்து மீட்டாரு. அப்போ இது ரொம்ப கவனமா நம்ம வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு வார்த்தை.